தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். வல்லமை பொழிந்து நம்மை காத்து வருகிற ஆண்டவரே, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று இன்றைய நாளிலே நற்செய்தி வழியாக அழைப்பு தருகிறவரே, இந்த தவக்காலத்தினுடைய 2வது வாரம் திங்கட்கிழமை மார்ச் மாதம் 17ஆம் நாள் இந்த காலை வேளையிலே உம்முடைய அருள் தேடி வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தி அருளும். நீர் இரக்கமுள்ளவராக இருந்தீர். அந்த இரக்கமுள்ளவர்களாக நாங்களும் வாழ 2 பண்புகளை எம்மிடம் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. பிறரை தீர்ப்பிடாமல் இருப்பதும் பிறரை மன்னிப்பதும் இன்றைய நாளில் நீர் எமக்கு தருகிற அழைப்பாக இருக்கிறது. நாங்கள் பிறருக்கு கொடுப்பதை பல மடங்காக மீண்டும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆக ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் அனைவரையும் மன்னித்து எம்மிடம் இருப்பவற்றை தாராளமாக பிறருக்கு கொடுக்கிற அந்த நல்ல பண்புகளை நாங்கள் வளர்த்திட எமக்கு அருள் தர வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களால் தீர்ப்பிடப்பட்டவர்கள் ஏராளம் பேர். குடும்பத்துக்குள்ளே தீர்ப்புகளை இடுகிறோம், அயலவர்களை தீர்ப்புக்குட்படுத்துகிறோம், நமக்கு பணியாற்றுகிறவர்களை தீர்ப்புக்குட்படுத்துகிறோம். ஆண்டவர், இந்த தீர்ப்பிடுதல்கள் பல்வேறு மனங்களை காயப்படுத்தி இருக்கிறது, நோயை உருவாக்கி இருக்கிறது, வேதனைப்பட வைத்திருக்கிறது. ஆண்டவரே, பிறரை தீர்ப்பிடாமல் இருக்க மக்கள் தாரும். பிறரை தீர்ப்பிடும் முதல் நான் எவ்வளவு தூரம் பாவியாக இருக்கிறேன் என்பதை உணர மக்கள் தாரும். நாங்கள் பிறரையும் மன்னித்து நம்மிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே அருள் புரியும் ஆண்டவரே. ஆமேன்.